அன்பானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிற நாட்கள், கொண்டாடுகிற நாட்கள், வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற நாட்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் என்று நேற்றைய தினம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்னும் சில ஆசீர்வாதங்களை இந்த கிறிஸ்து இயேசு நமக்கு தருகிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசையர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வசனம் அழகாய் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ஆண்டவர் இயேசு நம்பிக்கையில்லாத இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வந்தார். அந்த கிறிஸ்துவானவர் இருதயத்திற்குள் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது, உங்கள் உள்ளத்திற்குள் வரும் பொழுது, அவர் உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாராம். நீங்கள் இயேசுவை இருதயத்தில் ஏற்றிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறாரா? இன்றைக்கு இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு நம்பிக்கை. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம் என்று. ஒரு சகோதரியோடு ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் அவர்கள் முகமோ சிரித்த முகமாய், மலர்ந்த முகமாகவே இருந்தது. நான் அவர்களிடத்தில் கேட்டேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, நீங்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று. அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வந்தால் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுப்பது மகிமையின் நம்பிக்கை. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். உலகத்தில் என்ன நடந்தாலும், என்ன நேரிட்டாலும், வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும், எது நடவாமற் போனாலும், there is hope in Christ. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்றைக்கு அந்த இயேசுவை இருதயத்திற்குள் கூப்பிடுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் நீர் வந்து பிறக்க வேண்டும், என்னையும் உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூப்பிடுங்கள். அந்த ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். இந்த உலகத்தில் நம்பிக்கையை இழந்திருக்கிற எந்த சூழ்நிலைமை வந்தாலும் இந்த இயேசுவை நம்பி நீங்கள் முன் செல்லலாம். கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிய நம்பிக்கை. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தது எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுப்பதற்காக. அதே போல எங்கள் உள்ளங்களில் வந்து பிறந்திருப்பதும் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக. உம்முடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் இருதயங்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். லார்ட், கிவ் தம் கிரேட் ஹோப். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். யாருடைய உள்ளத்திலெல்லாம் வெறுமை இருக்கிறதோ அந்த உள்ளங்களுக்குள் கிறிஸ்து வருவீராக, நம்பிக்கையை கொடுப்பீராக. நம்பிக்கையோடு தங்கள் வாழ்க்கையை நடத்த உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்பிக்கை. இயேசு உள்ளே இருந்தால் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருக்கும். இயேசுவை இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.